la! Vacation to Thailand starts from 19,999 only. GT Holidays. Daily. Taste Daily. Taste the Daily. கடைசியாக ஒன்று சொல்கிறேன், செத்தாலும் இங்கே தான் சாவோம், வாழ்ந்தாலும் இங்கே தான் சார் வாழ்வோம். அதை யாருமே எங்களை வெளியே தரத்துனாலும் ஒன்று தீ குளிப்போம். போய் அத்தாரிட்டியை கேளுங்கன்றாங்க. எங்கள் வாழ்வாதாரத்தை கெடுத்தது இல்லாமல் சரியான ரெஸ்பான்சிபிள் கிடையாது. பைக்கு நிறுத்தினா பைக்கை லாக் பண்ணுறாங்க. நேற்று பேட்டி கொடுத்ததால இன்றைக்கி வந்து எல்லா வண்டியும் தேத்தி லாக் பண்ணுறாங்க. சங்கீதா ஹோட்டல் பேரிகார்டு திறந்து இருந்தது. இப்போ நாங்கள் எல்லாம் அங்கே சவாரி பார்க்குறோம் சொல்லிட்டு எங்களுக்காக மூடி வச்சுருக்காங்க. அவன் என்ன டென்ஷனில் வருவான்னு தெரியாது. அந்த உடனே டாக்ஸி ஆனும் ஆமான்னு சொல்ல லக்கேஜ் கொடுப்போம், ஏற்றிட்டு போயிட்டே இருப்போம். இங்கே வண்டி பிக்கப் பண்ணால் இங்கே 500 ஃபைன், மேலே ஏற்றினா 500 ஃபைன், மேலே போய் ஏற்றக்கூடாது, அங்கேயே லிஃப்ட்டில் ஏற்றினா 500 ஃபைன். இங்கே வந்தாலும் ஃபைன். வண்டி வரக்கூடாது, எங்குமே எங்கள் வண்டி எதுவும் வரக்கூடாது, டீப்போட வரக்கூடாது. பேட்டரி காரில் இங்கேருந்து கூட்டிட்டு போயிட்டு அங்கே போய் நிற்க வச்சு இங்கே லைனில் நிற்கிறாங்க, அங்கே போய் லைனில் நிற்கிறாங்க. லிஃப்ட்டில் நின்று மேலே போகணும், ஃபோர்த் ஃப்ளோர் போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஏறி திருப்பி அங்கேருந்து கீழே வராங்க. கீழே வந்து அதுக்கப்புறம் தான் எக்ஸிட் ஆகி வெளில போகுது. இப்படி போகிற வண்டியை அப்படி டைவெர்ட் பண்ணி விட்றாங்க. அப்போ அதனால் என்ன ஆகுது, இப்போ உங்களுக்கு 100 ரூபா போகிறது 150 ரூபா. அதுவும் அந்த 5 நிமிஷம் டீ போர்டு வந்து அந்த 5 நிமிஷத்துக்கு மேலே போச்சுன்னா 80 ரூபா கட்டுன்றாங்க. இங்கே வர பேசஞ்சரு வண்டிக்கு எங்களுக்கு வாடகை தருவாங்களா இல்லை பார்க்கிங் பணம் கட்டுவாங்களா? இவங்க கான்ட்ராக்ட் எடுத்து எங்கள் வாழ்வாதாரத்தை டோட்டலாக முடக்கிட்டாங்க. எல்லா அரசியல் வரைக்கும் எல்லா கட்சிக்கும் ஓட்டு போட்டு தான் நாங்கள் வர. இன்றைக்கி எங்களோட வயிற்றில் அடித்தா நாங்கள் எங்கே போவோம், எங்கே போய் நிற்போம்? சென்னை விமான நிலையத்தில் நாங்கள் 30 வருஷமாக இங்கே டாக்ஸி ஓட்டுறோம். இது வரைக்கும் வந்து இங்கேயே எங்கள் பொழப்பை ஓட்டுறதுனால இது வரைக்கும் எந்த பார்க்கிங்காரங்களும் எங்களுக்கு இந்த பிரச்சனை கொடுத்தது கிடையாது. இவங்க கான்ட்ராக்ட் எடுத்து எங்கள் வாழ்வாதாரத்தை டோட்டலாக முடக்கிட்டாங்க. வண்டி வந்து டீ போர்டு உள்ளே வந்து பிக்கப் பண்ண அலோவ் பண்ணுறதில்ல. டீ போர்டு வண்டியை பிக்கப் பண்ணதுக்கு எதுக்கு பேசஞ்சர் எப்படி வருவாங்க? அதுக்கு வந்து கேட்டால் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் போய் அத்தாரிட்டியை கேளுங்கன்றாங்க. எங்கள் வாழ்வாதாரத்தை கெடுத்தது இல்லாமல் சரியான ரெஸ்பான்சிபிள் கிடையாது. பைக்கு நிறுத்தினா பைக்கை லாக் பண்ணுறாங்க. நேற்று பேட்டி கொடுத்ததால இன்றைக்கி வந்து எல்லா வண்டியும் தேத்தி லாக் பண்ணுறாங்க. ஆமாம், அதை பாருங்கள், லாக் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க. காலிலேருந்து இங்கே நிற்க எங்கள் பைக்கெலாம் அந்த இடத்துல எல்லா வண்டியும் வந்து காலிலேருந்து நிறுத்த விடலை. இதை பாருங்கள், 6-7 பேர் போட்டுருக்குறாங்க இதுக்குன்னு. அதை நிற்கிறாங்க பாருங்கள். அவங்களாம் வந்து 6-7 பேர் பார்க்கிங்காரங்க போட்டுக்கிறாங்க, பைக்கெல்லாம் விடக்கூடாதுன்னு. நாங்கள் 2வது ஃப்ளோரில் போட்டு எங்கள் வண்டி அங்கே நிற்கிது. நாங்கள் போய் எப்படி வண்டி எடுத்துகிட்டு வர்றது? எங்களால் முடியாது. டீ போர்டு போட்டு இங்கே எடுத்துகிட்டு உள்ளேயும் விட மாட்டாங்க. பேசஞ்சரை நாங்கள் எப்படி தான் பிக்கப் பண்ணுறது? கேட்டால் நாங்கள் வந்து பேட்டரி கார் கொடுத்துருக்குறோன்றாங்க. பேட்டரி காரால் ஒரு பிரயோஜனம் எங்களுக்கும் கிடையாது, பேசஞ்சருக்கும் கிடையாது. எதுவுமே இல்லாமல் வாழ்வாதாரத்தை இப்படி முடக்கினா ஒரு திட்டமிட்டு செய்கிற ஒருதலை பட்சமான பழியாக இருக்குது. இது வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் நடந்தது கிடையாது. இதுக்கு நாங்கள் வந்து நியாயமான முறையில் எங்கள் கோரிக்கைக்கு வழியிட்டு டீ போர்டை வந்து உள்ளே பிக்கப் பண்ண அலோவ் பண்ணணும். இங்கே வந்து டீ போர்டு கிடையாது, ஒன்லி ஓன் போர்டுக்கு மட்டும் தான் பர்மிஷன்றாங்க. டீ போர்டு இங்கேருந்து 900 மீட்டர் போனோம், நம்ம அங்கே போய் தான் ஏற்றணும். அங்கே போய் யாருமே ஏற்ற முடியாது. 2வது பேசஞ்சர் அவ்வளோ தூரம் வரமாட்டாங்க. இங்கே இந்த இடம் சும்மா தான் இருக்குது. பிக்கப் பண்ணுறதுக்கு இந்த இடத்த கொடுக்க மாட்டாங்க. இவங்க திட்டமிட்டு செய்கிறது என்னென்னா வசூல் தான். எல்லாம் அந்த எம்பி மேடம் சொன்னதும் உண்மை, இங்கே நடக்கிறதும் அதுதான். நீங்கள் வந்து ஆள் இல்லாமல் போனீங்கன்னா மிரட்டுறது, ஒன்றுமே இல்லாதவங்களும் நீங்கள் உள்ளே வந்து வெளியே போனீங்கன்னா 50 ரூபா கட்டு, 100 ரூபா கட்டுன்றாங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஃப்ரீ இருக்குது ஓன் போர்டுக்கு. டீ போர்டுக்கு வந்து உள்ளேருந்து நீங்கள் வெளியே போனாலே 50 ரூபா கட்டி ஆகணும். அதுவும் அந்த 5 நிமிஷம் டீ போர்டு வந்து அந்த 5 நிமிஷத்துக்கு மேலே போச்சுன்னா 80 ரூபா கட்டுன்றாங்க. இங்கே வர பேசஞ்சரு வண்டிக்கு எங்களுக்கு வாடகை தருவாங்களா இல்லை பார்க்கிங் பணம் கட்டுவாங்களா? மொத்தமே வந்து முடங்கி போயிருக்குது. நான்லாம் இன்னும் காலிலேருந்து ஒரு சவாரி கூட போகல, இவரெல்லாம் போகல. வண்டி ஓட்டாமல் நாங்கள் என்ன பண்ணுறது? சும்மா ஏர்போர்ட்டை வந்து வேடிக்கை பார்த்துட்டு போகிறதா? இதை வச்சு தான் நாங்கள் வாழ்வாதாரம், எங்கள் பசங்க, எங்கள் ஃபேமிலி எல்லாமே இதை வச்சு தான் நாங்கள் ரன் பண்ணுறோம். 2022 அனுமதி இல்லை, முன்னாடியே வந்து போட்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நாங்கள் முறையாக கோர்ட் ஆர்டர் வாங்கி வச்சுருக்கிறோம். எங்களுக்கு வந்து அத்தாரிட்டி ஆர்டர் காப்பியும் இருக்குது என்கிட்டலாம். எனக்கு வந்து உள்ள வண்டி ஓட்ட அத்தாரிட்டி ஆர்டர் கொடுத்துருக்குது. அந்த ஆர்டர் காப்பி படி தான் நான் ஓட்டுறேன். டீ போர்டை வந்து உள்ளே விடக்கூடாது. நான்லாம் வந்து ஒரு 40 வருஷம் சர்வீஸ் இங்கே
40 வருஷம் தொழில் செஞ்சு எந்த பார்க்கிங்காரங்களும் இந்த மாதிரி பண்ணல. இவங்க தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சுற்றி ஆளை போட்டு ஒரே கட்ட பஞ்சாயத்து பண்ணிங்கன்னு நீங்கள் என்ன பண்ண முடியும் உங்களாலன்றாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் டிரைவருக்குள்ளே சண்டை மூட்டி விட்றாங்க. இதுதான் நடக்குது இங்கே. இதுக்கெல்லாம் வந்து முறையான அதிகாரி தலையிட்டு முறையான நடவடிக்கை எடுக்கணும். சார் நிர்வாகங்கிட்ட போய் பேசினா இங்கே பார்க்கிங்காரங்கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் நிர்வாகிக்கிட்ட நீங்கள் பேசுங்கன்றாங்க. அவங்க நிர்வாகக்கிட்ட பேசின வந்து அத்தாரிட்டி கிட்ட போன்றாங்க. அத்தாரிட்டிகிட்ட பேசினா நாங்கள் பார்க்கிங்கை கொடுத்தாச்சு அவங்கக்கிட்ட பார்த்துங்கன்றாங்க. இப்போ நாங்கள் 3 ஹவர் ஆயிடுச்சுன்னா 300 400 பே பண்ணுறோம். இங்கே வாங்குறது ஒரு பேசஞ்சர்கிட்ட நாங்கள் 600 700 தான் இங்கே சார். நாங்கள் இங்கேருந்து சென்ட்ரல் போனால் கூட 700 தான் வாங்குகிறோம். அதுலேயே 300 போச்சுன்னா 400 நாங்கள் சென்ட்ரல் போயிட்டு வர முடியுமா இன்றைக்கி டீசல் வைக்கிற விலைக்கு? எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த பார்க்கிங் ஓப்பன் பண்ணும் போதோ டீ போர்டோ ஓன் போர்டோ ரெண்டுமே அலோவ் பண்ணாங்க. பேசஞ்சர் இங்கேருந்து வரத்துக்கு அவங்கள ஏற்றுறதுக்கு இட்டுன்னு போய் இறக்க வசதியாக இருந்தது, எந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த மாலு இந்த தேட்ரு இந்த கடைங்கள்லாம் ஓப்பன் பண்ணதுலேருந்து வெறும் ஓன் போர்டு மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. சொல்லுங்கள், எனக்கு இந்த பார்க்கிங்கை வந்து எங்களுக்கு மட்டும் கிடையாது, இருக்கிற டீ போர்டு இருக்கிற வந்து அனைத்து ட்ராவல்ஸு ஓட்டினவர் எல்லாருக்குமே இந்த பார்க்கிங் ஓப்பன் பண்ணால் ரொம்ப வசதியாக இருக்கும். ஒரு இந்த பார்க்கிங்கை வந்து அந்த பார்க்கிங்கை ஓன் போர்டு ஆக்கிட்டு இதை டீ போர்டு ஆக்கி கொடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று சொல்கிறது என்னென்னா, கடைசியாக ஒன்று சொல்கிறேன், செத்தாலும் இங்கே தான் சாவோம், வாழ்ந்தாலும் இங்கே தான் சார் வாழ்வோம். அதை யாருமே எங்களை வெளியே தரத்துனாலும் ஒன்று தீ குளிப்போம், இல்லை குடும்பத்தோடு வந்து தீ குளித்து தான் வேறு வழி தெரியாது எங்களுக்கு. புரியுதுங்களா? கடைசி வரைக்கும் இதில் தான் இருந்துட்டு செத்தாலும் இங்கே தான் சாவோன்ற மாதிரி நாங்கள் இருப்போம். யார் திருத்தினாலும் வெளியே போக மாட்டோம் சார். ஏன்னா இந்த வாழ்வாதாரத்தை நம்பி தான் நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம். இந்த சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளர்ந்து எங்களுக்கு இந்த சென்னையில் இருக்கிற ஏர்போர்ட்டில் ஒரு அதிகாரம் இல்லைன்னா அப்போ எதுக்கு சார் நாங்களாம் சென்னையில் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் சொல்லுங்கள்? இன்றைக்கி எல்லாருக்கும் எல்லா அரசியல்வாதிக்கும் எல்லா கட்சிக்கும் ஓட்டு போட்டு தான் நாங்கள் வர. இன்றைக்கி எங்களோட வயிற்றில் அடித்தா நாங்கள் எங்கே போய் நிற்போம்? சரிங்களா? எங்களுக்கு ஒரு நல்ல நிலை ஒன்றும் இல்லை, எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் வேறு. நீங்கள் வந்து பிழைக்கிற அளவுக்கு நாங்கள் டெய்லி சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்தா, அது இருக்கிற அரசாக இருந்தாலும் சரி, இனி வரப்போகிற அரசாக இருந்தாலும் எல்லாருக்கும் நாங்கள் இருக்கிற எங்கள் 200 குடும்பம் அவங்க காலடியில் நாங்கள் விழுந்து கிடப்போம் சார். இதான் சார் எங்கள் கோரிக்கை. எங்களுக்கு இந்த வாழ்வாதாரத்தை மட்டும் நிலைநிறுத்தி கொடுத்தால் போதும் சார். வாழ்வாதாரம் எங்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த ஏர்போர்ட்டில் நாங்கள் கஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் இங்கேயே வண்டி ஓட்டி நாங்கள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு அந்த ஒரு இடத்த பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுவே எனக்கு இருக்கிற இதை பார்க்குற கட்சிக்காரர் யாராக இருந்தாலும் எம்எல்ஏ எம்பி எல்லாருமே ஐயா அவர்கள் யார் பார்த்தாலும் எங்களுக்காக யாராவது ஒருத்தராவது முன் வந்து பேசி எங்களுக்கு ஒரு நல்ல வழியை பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தனியார் நிர்வாகம் வந்தோன்னா இப்போ சிக்கலே இப்போ ஏன் இப்போ பார்க்கிங் பில்டிங் மேலே ஏற்றுனாங்கனாக்கா, பில்டிங் மேலே ஏற்றுனாங்க எல்லாரும் வண்டியும் ஃபுல்லாக ஓடுறதுனால 100 வண்டி போச்சுன்னா 100 வண்டி மாட்டிக்குது. அந்த மாட்டிக்கிறதுனால அவங்களுக்கு வருமானம் இல்லைன்றதுனால அந்த பார்க்கிங் காசு 40 ரூபா வரும் மினிமம் சார்ஜ். அந்த டிராஃபிக்கில் மாட்டுறதுனால எல்லா வண்டிகளுக்கும் 100 ரூபா வருது, 80 ரூபா வருது, 150 ரூபா வருது. ஆமாம், நேரம் அதிகமாகிறது தான் இந்த மாதிரி ஐடியா பண்ணுறாங்க. கொள்ளடிக்கிறது தான் கார்பரேட் கம்பெனிகள் கொள்ளடிக்கிறதுக்கோசம் தான் இருக்கட்ட ஃபுல்லாக வண்டிகள் மேலே ஏற்றி விட்டு டைமிங்கு அதிலே ஒரே சண்டை. ஓலா ஊபர் புக் பண்ணி போன பேசஞ்சர் சண்டை. நாங்கள் சீர்மா போனாங்க வழி விடுங்கனாக்கா வழி விட முடியாது. இருக்கிறது ஒரே வழி தான், அதில் இருக்கிறது 4 லிஃப்ட்டு தான். அந்த லிஃப்ட்டிலே நின்று மேலே போகணும், இறங்கி வரணும், ரொம்ப சிரமமாக இருக்குதால கார்பரேட் கம்பெனிகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து ரொம்ப வாழ வைக்கிறாங்க. எங்களை மாதிரி வந்து நடுத்தர மக்களை வந்து கைவிட்டு இது பண்ணிடுறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க. அது கொஞ்சம் கோரிக்கை வச்சு கொஞ்சம் நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மழை வந்ததுன்னா பேசஞ்சர் பிக்கப் பண்ண முடியாது. பிக்கப் பண்ணனா ரோட்டுக்கு போகணும். எங்கள் வண்டி ரோட்டில் வருவாங்களா, எங்கள் வரமாட்டாங்க. இங்கே வண்டி பிக்கப் பண்ணால் இங்கே 500 ரூபா ஃபைன், மேலே ஏற்றினா 500 ரூபா ஃபைன், மேலே போய் ஏற்றக்கூடாது, அங்கேயே லிஃப்ட்டில் ஏற்றினா 500 ரூபா ஃபைன். இங்கே வந்தாலும் ஃபைன். வண்டி வரக்கூடாது எங்குமே. எங்கள் வண்டி எதுவும் வரக்கூடாது, தீப்போட வரக்கூடாது. இதுதான் அவங்களோட இது. காலையில் வந்து வண்டியை லாக் போட்டாங்க. நாங்களும் சரி சன் டிவியில் நேற்று வந்து லாக் பார்த்தோன்னே விட்டுட்டாங்க. இன்றைக்கி வந்து லாக் போட்டோடனே நாங்கள் எதுவுமே பேசல, நாங்கள் வண்டியை விட்டு எட்ட போயிட்டோம். நீங்கள் முடிஞ்சால் லாக் பண்ணிங்க, நாங்கள் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் எடுத்தோன்னே எடுத்துங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அப்படியே கையெடுத்து கும்பிட்டாரு. பார்த்திபன்றவர் பார்க்கிங்கில் இருக்கவர், அவர் தான் இந்த வேலை பண்ணுறவர். நீ எங்கே வேணால் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோ, என்னோட டியூட்டி இதுதான், நீ மேலே போய் எங்கே வேணால் பேசிக்க அப்படின்றாரு. இது பார்த்தா இந்த பேட்டரி காரில் எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு அங்கே போய் நிற்க வச்சு இங்கே லைனில் நிற்கிறாங்க, அங்கே போய் லைனில் நிற்கிறாங்க. லிஃப்ட்டில் நின்று மேலே போகணும், 4th ஃப்ளோர் போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஏறி திருப்பி அங்கேருந்து கீழே வராங்க. கீழே வந்து அதுக்கப்புறம் தான் எக்ஸிட் ஆகி வெளில போகுது. இப்படி போகிற வண்டியை அப்படி டைவெர்ட் பண்ணி விட்றாங்க. அப்போ அதனால் என்ன ஆகுது, இப்போ உங்களுக்கு 100 ரூபா போகிறது 150 ரூபா. ஒரு நாள் ஃபுல்லாக நின்று 600 ரூபா கட்டணும், நாங்கள் பே பண்ணுறோம் டோல்கேட்டில் உள்ளே மட்டும். அது பார்த்தா ஃபாஸ்டாகில் வேறு காசு எடுக்கிறாங்க. இதை ஏன்னு கேட்டால் எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. அதனால் இப்போ எங்கள் வண்டியில் நேராக வந்த வண்டி இப்போ அங்கேயே நிறுத்திட்டாங்க. எங்கள் வண்டி இப்போ இங்கே விட முடியாது.
இந்த மாலில் வந்துட்டு எந்த இதுவும் கிடையாது. தேட்டரு இதில் வரவங்க ஃப்ளைட் ஏறி வரவங்க வீட்டுக்கு போதான் பார்ப்பாங்க. தேட்டரில் படம் பார்க்க போவாங்க, அதுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வந்து மாலு அந்த ஹோட்டல்லாம் இருக்குது. பார்ட்டி அவங்க வாடகை கட்டணுன்றதுனால எல்லாரையும் அங்கே எடுத்துகிட்டு போய் விடுறாங்க. அவங்க போய் சாப்பிட்றதுக்கோசரம் உள்ளே போகிறதுக்கு மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. அதனால தான் இருக்கிற டீ போர்டு வண்டிக்காரங்களுக்கு பார்க்கிங் பிளேஸ் வந்து இங்கே கிடையாது. ரெண்டாவது வந்து ப்ரீபெய்ட் டாக்ஸின்றது வந்து 126 வண்டி தான் பர்மிஷனு. 303 வண்டி அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. அது இன்லீகலாக ஓட்ட விட்றாங்க. நாங்கள் வந்து எல்லாமே லீகலாக வச்சுருக்கோம், எங்களை வண்டி ஓட்ட விட மாட்றாங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் கேட்டால் நாங்கள் வந்து அதிகாரிகளுக்கு தேவையில்லாதவங்களா ஆயிடுறோம். உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இதை வந்து நாங்கள் பெரிய லெவலில் எடுத்துன்னு போய் அதை வந்து நாங்கள் காட்டியிருக்கிறோம். அதுக்கும் வாங்கி எங்களுக்கு ஆர்டரும் வாங்கி வச்சுருக்கிறோம். அந்த ஆர்டர் காப்பிக்கும் வந்து அவங்க ரெசன்சல் பண்ணல. ஒரு உயர்நீதிமன்ற ஆர்டர் காப்பிக்கே வந்து அவங்க முறையான ரெசன்சல் பண்ணலை. லாக் போடுறாங்க. அங்கே பாருங்க, இங்கே ஒரு பைக் லாக் போட்டு பாருங்க, இங்கே ஒரு பைக் லாக் பண்ணியிருக்கு. இதோ போட்டிருக்காங்க பாருங்க, சங்கிலி போட்டிருக்காங்க பாருங்க. இங்கே நிற்கிற வண்டி எல்லாத்தையும் பார்க்கில் போய் நிற்க வச்சிருக்காங்க. இப்போ நான் அங்கேருந்து கீழே வந்து வண்டி எடுத்து வரணும், நான் பணம் கட்டிட்டு வண்டி எடுக்கணும். 1 ஹவருக்குள்ளே எப்படி என்னவோ அந்த சார்ஜஸ் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே பார்த்தா ஏறி போயிட்டே இருக்கு. ஒரு டிரைவருக்குள்ளே நாங்கள் வண்டி எடுக்கிறத பார்க்குறதா இதை பார்க்குறதா எதாவது தான் பார்க்குறது. போயிட்டு போனால் போய் மேலே போனால் என்ன பொண்ணுக்கு என்ன ரூல்ஸ் நீ வண்டி விட்டுக்கிற அப்படின்னு கேட்குறோம். இது வந்து அரைவலுங்க சார். இந்த அரைவலேருந்து பேசஞ்சர் வெளில வந்தாங்கன்னா இப்படி தான் வெளியில் போவாங்க. இப்படி வந்தாங்கன்னா இப்படி ஏறி டாக்ஸி கேட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்து இதுமாதிரி தள்ளிட்டு போகிறாங்க. இவங்களுக்கு தள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நாங்களே கஸ்டமர் நாங்கள் சவாரி பேசுவோம், நாங்களே கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் தள்ளிட்டு போய் வண்டியில் ஏற்றி விடுவோம். இப்போ அதுக்குள்ளாத பாருங்கள் எத்தனை வண்டி நிற்கிது பாருங்கள், பேட்டரி வண்டி. இப்போ இத்தனை பேர் பயணிகள் வந்து நடந்து போகிறாங்க. அதையும் கொஞ்சம் ஷூட் பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 100 மீட்டர் அவங்க நடந்தான் போகணும். இப்போ இதே எங்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்க வண்டி ஏறி போவாங்க. இப்போ இப்படி போகிறவங்களால ஆட்டோவாரனுக்கு கேட்ட டாக்ஸி இங்கேயே பேசி கூட்டு போவோம். இப்போ எதுக்குள்ள நடு ரோட்டில் நிற்க வச்சுருக்காங்க, அதெல்லாம் நடந்து போகிறாங்க. இந்த இடம் வந்து மூடி வச்சுருக்காங்க, எங்களுக்காகவே இதை மூடி வச்சுருக்காங்க. இதையும் மூட்டாங்க. இதோ பாருங்க, அந்த பேரிகாடையும் மூடி வச்சுருக்காங்க. பேசஞ்சர் 1-2 பேசஞ்சர் இப்படி மேலே வந்தாங்க, அதையும் மூடி வச்சுருக்காங்க. இதுலேயும் மூடி வச்சுருக்காங்க பாருங்கள். இதோ பாருங்க, அந்த பேரிகாடையும் பார்த்துங்க. அந்த சங்கீதா ஹோட்டல் பேரிகாடு திறந்து இருந்தது. இப்போ நாங்கள் எல்லாம் அங்கே சவாரி பார்க்குறோம் சொல்லிட்டு எங்களுக்காக மூடி வச்சுருக்காங்க. அதையும் மூடி வச்சுருக்காங்க, அந்த இடத்தையும் மூடி வச்சுருக்காங்க. எந்த பக்கமே எங்களால் போக முடியல. இந்தமாரி நிற்க வச்சு லைனில் நிற்க வச்சு 1/2 மணி நேரம் 1 ஹவர் பேசஞ்சருங்க நிற்கிறாங்க. பேட்டரி காரில் தான் ஏறணுன்றாங்க. அவங்களே கூட்டு போய் கூட்டு வரோம். அதேமாரி வந்து 6 பேர் சொன்ன பார்த்தீங்கன்னா அதுக்காகவே 6 லேடிஸை போட்டிருக்காங்க. ஜென்ஸை போடாதான் லேடிஸை போட்டு வச்சுருக்காங்க. அவங்க தான் இதோ பாருங்க, அந்த பேரிகார்ட் அந்த கயிறு ரோப்பு வழியாக தான் வரணும். நடுவில் நீ வந்தால் ஏன் வந்தேன்னு கேட்குறாங்க. அந்த அந்த A2 தான் மெயினான கேட்டு. அங்கேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நடந்து இப்படி வந்து திருப்பி நீ பேட்டரி கார் ஏறி தான் போகணும். அவன் என்ன டென்ஷனாக வருவான்னு தெரியாது. அந்த உடனே டாக்ஸி ஆனும் ஆமான்னு சொல்ல லக்கேஜ் கொடுப்பா ஏற்றிட்டு போயிட்டே இருப்போம். அந்த மாதிரி கேட்டு போன இடத்துல இப்போ இந்த மாதிரி சுத்த விட்டுருங்க. Hola! Vacation to Turkey starts from rupees 79,999 only GT Holidays. Taste the Daily. Taste the Daily.